கர்த்தரை அறிகிற அறிவினால். அப்ப நம்முடைய திருச்சபை கர்த்தரை அறிகிற அறிவினால நிறையும் போது இங்க இருக்கிற நபர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா என்ன செய்ய மாட்டாங்க, கேடு செய்ய மாட்டாங்க, தீங்கு செய்ய மாட்டாங்க. உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வீடுகள் தேவன் அறிகிற அறிவினால நிறைந்திருக்கும் போது உங்களுடைய குடும்பத்தில் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்ய மாட்டீங்க, தீங்கு செய்ய மாட்டீங்க, கேடு செய்ய மாட்டீங்க. நம்முடைய உதயபுரம் தேவனை அறிகிற அறிவினால் அந்த உதயபுரத்தில் இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் நிறையும் போது ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் கடிந்து பட்சிக்க மாட்டாங்க, ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தருக்கு என்ன செய்ய மாட்டாங்க, கேடு செய்ய மாட்டாங்க. அதே போல நம்முடைய பேசாலை, நம்முடைய மன்னார், நம்முடைய இலங்கை, இந்த உலகம் தேவனை அறிகிற அறிவினால நிறையுமா இருந்தா, தேவன் அறிகிற அறிவினால நிறைந்திருக்குமா இருந்தா ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க, தீங்கு செய்ய மாட்டாங்க, கேடு செய்ய மாட்டாங்க. அப்ப தெளிவா தெரியுது எங்க குடும்பத்துக்குள்ள ஏன் பிரச்சனை, சமுதாயத்துல ஏன் பிரச்சனை, திருச்சபைகள் மத்தியில ஏன் பிரச்சனை, சபைக்குள்ள ஏன் பிரச்சனை. தேவன் அறிகிற அறிவினால நிறையவில்லை, தேவன் அறிகிற அறிவே கிடையாது. அப்ப நம்முடைய குடும்பத்துல இருக்கிற தீங்குகள் நீங்க வேண்டும் என்றால், நம்முடைய சபையில் இருக்கிற தீங்கு கேடுகள், சமுதாயத்தில் இருக்கிற தீங்கு கேடுகள், அப்ப நமக்கு இந்த அநியாயங்கள் அதெல்லாம் நம்முடைய சமுதாயத்தை விட்டு, திருச்சபையை விட்டு, குடும்பத்தை விட்டு இல்லாம போகணுமா இருந்தா நாங்க என்ன செய்யணும், தேவன் அறிகிற அறிவினால நிரம்ப வேண்டும்.